ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ எல்லோருமே நியூஸில் யூடியூப் சேனல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் போகிற அந்த தாவைக்க கூட்டத்தில் பெண்கள், இளம் பெண்கள் அழுகுறாங்க, அண்ணா அண்ணா அண்ணான்ட்டு. இத்தனைக்கும் அவருக்கு எதிராக நிறைய நெகட்டிவான நியூஸ் வருது. அவங்க மனைவியை கூட நெகட்டிவான நியூஸ்லாம் போட்டாங்க. இருந்தாலும் ஏன் இந்த பெண்கள் அப்படி அண்ணா அண்ணான்னு உருகுறாங்க விஜயை பார்த்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணி இருக்கும். ஆக்சுவலாக இது விஜய்க்கு மட்டும் கிடையாது, அஜித்துக்குமே அதே மாதிரி அந்த படம் ஃபஸ்ட்டு சீன் வரும்போதெல்லாம் அப்படி தான் கத்துவாங்க. ரஜினியாக இருக்கட்டும், மாஸ் ஹீரோ, மற்ற ஸ்டேட்லேயுமே இதே மாதிரி நடக்கும். இது ஏன் இப்படி அந்த ஒரு ஃபேன் வர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது ஃபேன் வர்ஷிப்பு தான் இல்லையா? ஒரு கடவுளுக்கு ஈக்குவலான ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கிறாங்க. ஏன் அப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இன்னும் ஒரு விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நான் சின்ன வயசில் இந்த எம்ஜிஆர் பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். எந்த பாட்டுனா அந்த தத்துவ பாடல்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? நிறைய தத்துவ பாடல்கள்லாம் இருக்கும். அது ரொம்ப விரும்பி கேட்பேன். அதே மாதிரி எங்கள் ஊரில் நிறைய இந்த பெந்தகோஸ்த சர்ச்சு வீட்டிலே வச்சுருப்பாங்க. மாடியில் நடக்கும். கீழே பார்த்திங்கன்னா போர்டில் அந்த பைபிள் வாசகம் இருக்கும். நான் நைட்டு 12 மணிக்கு அங்கே போனால் கூட நின்று அதை படிச்சுட்டு போவேன். அதேமாரி மற்ற சர்ச்சு செவுத்தில் கூட வாசகங்கள் எழுதியிருக்கும். ஸோ அதெல்லாம் நின்று படிப்பேன். சில இடங்களில் மசூதியில் கூட அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே படிப்பேன். இது எல்லாமே ஒரே காரணத்துக்காக தான் நடக்குது. அது என்ன அப்படின்னா, ஆத்மாவுக்கு இயல்பாகவே பரமாத்மாவின் மீது ஒரு தேடல், ஒரு காதல் இருக்குது. அது காலப்போக்கில் கடவுளை பற்றி தெரியாத காரணத்தினால மனிதர்கள் மீது போகுது. ஜென்ரலாக இப்போ மனிதர்கள் லவ் பண்ணுறாங்களே, இப்போ விஜய் அஜித்தெல்லாம் கூட விட்டுருங்க, ஜென்ரலாகவே லவ் பண்ணுறாங்களே, அதுவே கடவுள் மேலே இருக்கிற காதல் தான். கடவுளை பற்றி தெரியாதனால அந்த காதலை தூக்கி இப்போ மனிதர்கள்கிட்ட வச்சிடுறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகுது இல்லையா? ஃபெயிலியர் ஆகுது, டைவர்ஸ் ஆகுது. அது காரணம் என்னென்னா, நாம் எதிர்பார்த்தது கடவுள்கிட்ட இருக்கிற அந்த அன்பை அது எப்படி மனிதர்கள்கிட்ட கிடைக்கும்? ஸோ அதனால் ஏமாற்றம் அடைகிறாங்க. அதே விஷயம்தான் இங்கே நடிகர்கள் மீது அல்லது வேறு ஏதாவது செலிப்ரிட்டி மேலே வைக்கக்கூடிய அன்பு. அந்த உருகி ஆண்டாள் காதலிச்சாங்க, மீரா காதலிச்சாங்க, வள்ளலார் காதலிச்சார் இறைவனை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது காலப்போக்கில் இன்றைக்கி நாஸ்திக உலகமாயிடுச்சு இல்லையா? அந்த காதல் இருக்குது, ஆனால் அது மனிதர்கள் மீது போயிடுது, செலிப்ரிட்டி மேலே போயிடுது. ஒரு விதத்தில் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? அந்த வாயிலிருந்து லிங்கத்தை எடுக்குது சத்ய சாய்பாபா, இந்த மாதிரி நிறைய பேர். அது சாதாரண பாவம் கிடையாது, தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறது. ஒரு விதத்தில் இந்த மாதிரி நடிகர்கள் பின்னாடி மனிதர்கள் போகிறதுமே கடவுளுக்கு ஈக்குவலாக தான் நினைக்கிறாங்க. அதுவுமே அதுக்கு ஈக்குவலான பாவம் தான். ஒரு விதத்தில் அஜித்தை பாராட்டலாம் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப அவர் கண்டிச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா அந்த ரசிகர்களின் கூட்டத்தில் அவங்களுக்குமே ஒரு போதை வந்துடுது, நடிகர்களுக்குமே. அது ஒரு ட்ரக் எஃபெக்டை ஏற்படுத்துது. அதில் நான் சிக்கிக்க விரும்பலை அப்படின்ட்டு அஜித் சொல்கிறார். ஸோ அந்த ட்ரக் எஃபெக்ட் ஃபேன்ஸுக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ இன்றைக்கி விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃபேன் பேஸ் மாதிரியே ஒரு 20 வருடத்திற்கு முன்பு ரஜினிக்கு இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது. பட் அப்போ ரஜினிக்கு அப்போ 20 வருடத்திற்கு முன்னாடி இருந்தது இப்போ இருக்குதா? அதே மனிதர்களுக்கு அப்படின்னா இருக்காது. அது போயிடும் காலப்போக்கில் இல்லை? அவங்களுடைய வெவ்வேறு, ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே குறைகள் உடையவர்கள் தான். அந்த குறைகள் வெளிப்படும் பொழுது
அந்த ஒரு மயக்கம் அதெல்லாம் தெளிஞ்சிடும். அதேமாதிரி இப்போ விஜய் அஜித் மேலே இருக்கக்கூடிய மயக்கமும் ஒரு 20 வருடம் கழித்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். காணாமல் போகிறது மட்டும் இல்லை, நம்மளா இப்படி இருந்தோன்ட்டு நமக்கே நம்ம மேலே அசிங்கமாக இருக்கும். நான் சின்ன வயசில் ஒரு நடிகருடைய ஃபோட்டோ எந்த நேரமும் வச்சுருப்பேன். ஸ்கூலுக்கு போகும்போது போகிற வழியில் அந்த நடிகர் ஃபோட்டோலாம் இருக்கும். அதை அப்படியே மயங்கி பார்த்து அதிலேருந்து நல்ல இதாக வாங்கி 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 அதுக்குன்னே ஒரு பர்ஸ் இருக்கும் ஃபோட்டோ வைக்கிறதுக்குன்னே, அதை வாங்கி எந்த நேரமும் வச்சுட்டு இருப்பேன். இப்போ அதை யோசித்து பார்க்குறேன், அந்த அன்பை கடவுள்கிட்ட வச்சுருந்தா எங்கேயோ போயிருக்கலாம். ஒரு மனுஷன் மேலே வச்சு அது நம்மளுடைய குணத்தை தான் கெடுத்துடும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன்ல, எம்ஜிஆருடைய தத்துவ பாட்டு கேட்குறேன், எம்ஜிஆரை பிடிக்குது. அப்போ என்ன ஆகும், எல்லா பாட்டையுமே கேட்போம். அப்போ லவ் சாங் கேட்போம், அதில் ரொம்ப 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 வக்கரமான விஷயங்கள் இருக்கும். அப்போ அப்படியே நம்மளுடைய மனம் கரப்டாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் மனிதர்களை நாம் ஹீரோ வர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நாமளே சூனியம் வச்சுக்கிறோன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் அமெரிக்காவை சார்ந்த ஒரு சகோதரி, ஃபேமஸான யூடியூபர். அவங்களுக்கு ட்ரம்ப்பு ரொம்ப பிடிக்கும். முஸ்லீம் அவங்க இத்தனைக்கும். ஜென்ரலாக முஸ்லீம்ஸ்க்கு ட்ரம்ப்பு பிடிக்காது இல்லையா, பட் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களும் அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப ட்ரம்ப்புக்கு ஆதரவாகலாம் பேசினாங்க, யூடியூப் வீடியோஸ்லாம் போட்டாங்க. இப்போ இந்த இஸ்ரேல் பிரச்சனை அமெரிக்கா என்ட்ராகும்போது கூட சப்போர்ட் தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ சமீபமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்புக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி தான் ஓட்டும் போட்டோம், அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்னாரு இதெல்லாம். ஆனால் இன்றைக்கி அவர் எடுக்கிற முடிவு அமெரிக்கர்களையே கஷ்டப்படுத்துது இல்லையா. 30% எக்ஸ்ட்ராவாக நாங்கள் இப்போ பெட்ரோலுக்கெலாம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. விலைவாசிலாம் அப்படி போகுது. இதெல்லாம் குறைப்பாருன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டோம். அது என்ன கடவுளாக பண்ண முடியும்? யார் ஆட்சிக்கு வந்தாலும் விலைவாசி ஏறத்தான் செய்யும். இது கலியுகம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை கோடீஸ்வரனுக்கே வரும்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ யார் ஆட்சி வந்தாலும் எல்லா கஷ்டமும் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர குறைக்கிறதுக்கு கடவுளாக வராரு ஆட்சிக்கு. கடவுள் ஒருபோதும் ஆட்சிக்கு வருவது கிடையாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தலையில் மட்டும் எப்போவுமே மணிமகுடம் இருக்காது. இந்து தெய்வங்களில் மற்ற எல்லார் தலையிலையும் மணிமகுடம் இருக்கும், கிரீடம் இருக்கும். ஏன்னா சிவன் தான் கடவுள். அவர் ஆட்சி செய்பவர் அல்ல, ஆட்சி செய்பவராக நம்மை மாற்றுறவர். ஆக்சுவலாக கடவுள் மேலே வைக்கிற அன்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி கடவுள் மேலே அன்பு வந்துச்சு? அது நான் கற்பனையாக வந்துடுமா? நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா, அவர் 5000 வருஷம் ஆகுது. அதனால் மனிதர்களுக்கு தெரியல. 5000 வருடத்திற்கு முன்பு இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி எப்படி தெரியுமா இருந்துச்சு? இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே தான் இருந்துச்சு. ஆமாம், 5000 வருடத்துக்கு முன்பு கலியுகமாக இருந்தது. ஏன்னா இந்த காலச்சக்கரமே 5000 வருடம் தான். இந்து மத வேதத்தில் போட்டிருக்கிற மாதிரி லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் கிடையாது. ஒவ்வொரு யுகமும் 4 யுகம் சேர்த்தே 5000 வருஷம்தான். அதை தான் ஒரு கல்பன்றோம். ஒவ்வொரு கல்பத்திலும் இறுதியில் இறைவன் வருகிறார். அதை தான் கல்கி வருவார், இயேசுவின் 2ஆம் வருகைன்னு. கடவுள் யாருன்னு தெரியாதனால இவங்க யாரை கடவுள்னு நினைக்கிறாங்களோ அவங்க வருவாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இறுதியில் வருவது சிவபெருமான். அவர் தான் தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறக்காதவர். அவருக்கு இன்னும் உடல் கிடையாது. அதனால தான் லிங்க ரூபத்தில் நாம் பூஜை பண்ணுறோம். அது என்ன லிங்க ரூபம் அப்படின்னா, முதல்ல நாம் அழியக்கூடிய உடம்பு கிடையாது. இதை இயக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி மாதிரி இருக்கக்கூடிய உயிர் தான் நாம். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அதை தான் ஆத்மான்றோம். அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபரமாத்மா. உடம்புடைய அப்பா உடம்பு உள்ளவராக இருப்பார். அது மாதிரி ஆத்மாவின் தந்தையும் வெறும் ஆத்மா தான். அவரும் ஒரு ஆத்மா தான், சிவனும். நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும். கடவுள் ஒருபோதும் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வருவது கிடையாது, மறுஜென்மம் எடுப்பது கிடையாது. ஆனாலும் இந்த பூமிக்கு வரார். வரவே இல்லைன்னா அப்படிப்பட்ட கடவுள் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? கடைசின்னு ஒரு வருடம் வரார். ஒரு மிகப்பெரிய சிதம்பர ரகசியன்றமே அது மாதிரி யாருக்கும் தெரியாத ரகசியம் அவருக்கு தான் தெரியுது. இந்த பூமியோடைய 5000 வருடத்தை பற்றி. இந்த பூமி ஆரம்பத்தில் சொர்க்கமாக 2500 வருடம் சுகமே சுகமாக இருந்தது.
உடம்புலேயும் நோயினால் பிரச்சனை கிடையாது, உடம்புக்கு வெளியிலேயும் இயற்கையினாலேயோ விலங்குகள்னாலேயோ மனிதர்கள்னாலேயோ எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே சுகத்தை தான் கொடுக்குது. சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கணும் எல்லா மதத்துலையுமே போட்டிருக்கும். அந்த மாதிரி உலகமாக இதே பாரத பூமி இருந்துச்சு. பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்களைத்தான் நாம் தெய்வங்கள்னு கோயில் கட்டி கும்பிட்றோம். அவங்க கடவுள் கிடையாது. ஆனால் கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருந்தார்கள். வேறு யாரும் இல்லை, நாம் தான் அப்படி இருந்தோம். அப்படிங்கிறதே நாம் மறந்து இருக்கும்போது இறைவன் ஞாபகப்படுத்துகிறாரு. எப்படி இப்போ இப்படி ஆகணும், அனைத்தையும் இழந்து கஷ்டப்படுறோம். கடவுள் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் ஆத்மானு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்தீங்க, உடல் உணர்வுக்கு வரல. அதனால் துக்கத்தை கொடுக்கக்கூடிய காமமோ கோபமோ பற்றோ பேராசையோ அகங்காரமோ இல்லை. ஆனால் 2500 வருடம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தி இழந்து உடல்ன்ற உணர்வுக்கு வந்துட்டீங்க. அப்போ தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற அசுர குணங்களுக்கு அடிமையானீங்க. இந்த அசுர குணங்களுக்கு அடிமையாகாமல் ஆத்ம உணர்வில் இருக்கிற வரைக்கும் ஆத்மாவிலிருந்தே ஆனந்தம் நிரந்தரமாக அனுபவமாச்சு. அதனால தான் நீங்கள் அந்த தெய்வங்கள் சிலைகளை பார்த்தீங்கனாலே அந்த ஒரு சிரித்த முகத்தோட நம்மளுடைய கஷ்டமெல்லாம் மறக்கிறோம் பார்த்த உடனே. அப்போ உயிரோட்டமாக அவங்க இருக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. அப்படித்தான் இருந்தீங்க. ஆனால் 2500 வருஷம் கழிச்சு உடம்புன்னு நினச்சி உங்களுக்குள்ளே இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற சுயநலமான எண்ணங்கள் வந்து உங்கள் மனசை அழுக்காக்கிச்சு. அதனால் நிறைய பாவங்கள் செஞ்சீங்க. அந்த பாவத்தின் பலனாக ஏழ்மை, நோய், இயற்கை சீற்றம், துரோகம், இந்த மாதிரி நிறைய துக்கங்களை அனுபவிச்சுட்டே இருக்கும் பொழுது பாவமும் செய்கிறத நிறுத்தலை இல்லையா. கொரோனா வந்துச்சு, கொரோனா வரும்போதே சண்டை நடந்துட்டு தான் இருந்துச்சு. மனுஷன் திருந்தனானா இல்லை இல்லையா. ஸோ அப்போ தண்டனையும் அனுபவிக்கிறான், பாவமும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். ஸோ அந்த நேரத்தில் தான் இறைவன் வந்து பாவப்பட்ட இந்த உலகத்திலிருந்து நம்மை பாவம்னா என்னன்னே தெரியாத புண்ணிய ஆத்மாக்கள் நிரம்பிய சத்தியுக சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். எப்படி? அதற்கான குணம் இருந்தால் நீங்கள் அங்கே பிறப்பீங்கன்ற. அப்போ அந்த குணம் நமக்கு இப்போ வரணும்னா உடம்புன்றதை மறந்து ஆத்மானு உணரணும். அப்போவும் சக்தி இல்லை ஆத்மானு உணர்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் கூட. அப்போ ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் சாப்பிட்டாலும் யாரோட பேசினாலும் எது பண்ணாலும் நான் இறைவனுடையவன் இல்லையா. ஒரு காதலன் காதலி மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். சகல உறவும் அவரே. அதை போய் நடிகர்கள்கிட்ட வைக்கலாமா? அவரே எனக்கு அண்ணன் தம்பி கணவன் காதலன் இப்படிலாம் வச்சா என்ன ஆகும் இல்லையா. ஸோ கடவுளோடு வைத்த அன்பு தான். இப்போ கடவுள் பற்றிய சிந்தனை இல்லாதனால மனிதர்கள் மேலே அது தேடுறோம், யார் மேலே வைக்கிறது. அப்போ ஃபேமஸாக இருக்கிறவங்க மேலே வச்சிடுறோம். அப்போ என்ன ஆகும்? அவங்களுடைய குறையும் சேர்த்து உங்களுடைய குணமாக மாறி இன்னும் நீங்கள் பாவம் தான் செய்வீங்க. அப்போ குறைகளற்றவர் பரிசுத்தமாக எப்பவும் இருப்பவர் சிவபரமாத்மா மட்டுமே நம்மையே பரிசுத்தமாக்குறார். அதனால தான் அவருக்கு எல்லா புகழும் அவர் ஒருவருக்கேன்னு சொல்கிறது. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. ஸோ அவரும் ஒரு வயோதிகர் உடலில் வந்து பேசுகிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ சினிமாவில் வந்து இப்போ கில்லி படத்தில் வந்து விஜய் பின்னாடி த்ரிஷா நின்றுக்குவாங்க, ஏதோ ஒரு வில்லனுக்கு பயந்துட்டு இல்லையா. போஸ்டராகவே அதை தான் போட்டாங்க, பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் நிஜத்தில் ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை எப்போவும் காப்பாற்ற முடியுமா இல்லையா. கொரோனா டைமில் எத்தனை பேர் இளம் விதவைகள் கணவன் காப்பாற்றுவாங்களா, அதுக்கப்புறம் அவங்களே எப்போ இறப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அழியக்கூடிய மனிதன் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியாது, கடவுள் காப்பாற்ற முடியும். கடவுளுடைய வழிப்படி நடக்கணும். மெயினாக இறைவன் நினைவிலிருந்து ஆத்ம உணர்விலிருந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்த நிலை அடையணும். உங்களுடைய வார்த்தையில் அந்த இனிமைத்தன்மை மட்டும்தான் இருக்கணும். யாராக இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செய்தவர்களாக இருந்தாலும், ஏன்னா கடவுள் அப்படி தானே இருப்பார். ஸோ அவரை மாதிரியே நம்மளை மாற்றுறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். அப்படி நீங்கள் நடந்தால்
கடவுள் சொல்கிறாரு, சுற்றி நடக்கிற எதுவுமே உங்களை பாதிக்காது. இருக்கிறது நரகம்தான், துக்கம் நிரம்பிய உலகம்தான். இப்போ ஈரான், உக்ரைன் போன்ற போர் நடக்கக்கூடிய இடத்துலையே நீங்கள் இருந்தாலும் கூட அது உங்களை பாதிக்காது அப்படிங்கிறார். அது எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்குன்னா, கடவுள் சொல்கிறாரு, ஒரு பெரிய ஸ்க்ரீனில் மிக்கி மவுஸ் விளையாட்டு பார்த்தா எப்படி இருக்கும் இல்லை, பூனை போய் எலியை பிடிக்கும், எலி போய் பூனையை பிடிக்கும், அது நமக்கு ஜாலியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு அனுபவம் ஆகும். ஏன்னா இந்த பூமிக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, எல்லா பற்றியும் கட் பண்ணிட்டோம். கடமையை செய்வோம், ஆனால் விலகி இருந்து செய்கிறோம். வெறும் ஆத்மா நான், என்னுடைய இடம் சொர்க்கம்தான், இந்த இடம் கிடையாது. அந்த சொர்க்கத்துக்கு நாம் போகணும், சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியை அடையணும் அப்படிங்கிற லட்சியத்தை வைத்து சிவபெருமானுடைய நினைவில் மட்டுமே மூழ்கி கிடக்கிறோம். அதில் அனைத்தையும் மறக்கிறோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இறைவன் நினைவில் அனைத்தையும் மறந்து சொர்க்கத்தின் தேவதையை ஆனவங்க தான் நாம். அந்த அன்பை தான் இறைவன் வர வரைக்கும் அந்த அன்பு உள்ளே இருக்குது, அதை யார் மேலேயாவது வைக்கணுன்ட்டு வச்சு ஏமாந்துடுறோம். ஸோ இப்போ அந்த கடவுளே வந்திருக்கிறார், அந்த கடவுள் மேலே அன்பை வைங்க. மனிதர்கள் மேலே வச்சிங்கன்னா ஏமாந்துருவீங்க, உங்களுடைய குணமும் நாசமாக போயிடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம். அந்த சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. இல்லைனா பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கனாலே வந்துடும் யூடியூப்பில். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.